அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசிக்கு யாருடன் உறவாடக்கூடாது என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம யாருக்கிட்டலாம் உறவாடக்கூடாது, எந்த ராசிக்காரங்களை திருமணம் செய்யக்கூடாது, யாரோட பண பரிவர்த்தனை பெருசா பண்ணக்கூடாது என்பதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக குறிப்பா இந்த ஏழரை சனி காலகட்டத்துல, அஷ்டமத்து சனி காலகட்டத்துல பெரிதும் பாதிக்காம இருப்போம். அதற்கான பதிவு தான் இது. முழுமையாக கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னாக்க இடத்துல 2026 இருந்து உங்களுக்கு ஏழரை சனியில விரையச்சனி ஸ்டார்ட் ஆக போகுது. பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க விரையச்சனி ஸ்டார்ட் ஆகும் போது இருக்கிற வேலையை டிஸ்டர்ப் பண்ணும். வேலையை டிஸ்டர்ப் பண்றது எப்படின்னாக்க, இந்த நேரத்துல பிசினஸ் பண்ணலாம், தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணத்துல வேலையை விட்டுட்டு ஒரு 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்க பிசினஸ் பண்றதுக்காக கூட்டாளிகளோட கூட்டு வைக்கக்கூடிய சூழ்நிலை, பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். சோ அந்த நேரத்துல செய்யலாமா? ஏழரை சனியில விரையச்சனி காலகட்டத்துல வேலையை விட்டுட்டு பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னாக்க கண்டிப்பா பண்ணக்கூடாது. அப்ப ஆரம்பிக்க கூடாது. கண்டிப்பாக அந்த நேரத்துல இருக்கிற வேலையில ஸ்டடியா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேற பார்க்கணும். அதுதான் பெஸ்ட். சோ அப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னா அந்த நேரத்துல எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றதுக்கு நாம இந்த யாருடன் உறவாடக்கூடாது என்பதை பற்றி தெரிந்துகிறது நல்லது. மேரேஜ் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பா எந்த ராசியை தவிர்க்கணும், எந்த ராசியோட திருமணம் செய்தால் பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் என்பதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மேஷம் என்பது தலை, இங்க இருந்துதான் காலபுருஷ தத்துவமே ஸ்டார்ட் ஆகுது. இதன் அதிபதி செவ்வாய். மேஷ ராசியில பாத்தீங்கன்னாக்க அஸ்வினி நட்சத்திரம், பரணி, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னாக்க மேஷராசியில பிறந்தவங்க பொதுவாகவே ஆளுமை திறன் உடையவர்கள், வேகமாக செயல்படக்கூடியவர்கள், வெளிப்படைத்தன்மையோட இருப்பவர்கள், இனிமையாக தான் பேசுவாங்க. குறிப்பா மேஷராசி பெண்கள் தங்களுடைய உறவுகள் மேல ஒரு ஆளுமையை செலுத்தக்கூடியவர்கள், நிறைய எதிர்பார்ப்பை கொண்டவர்கள். அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காத போதுதான் நிறைய ஒரு பற்றற்ற தன்மையை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். நிறைய எதிர்பார்ப்பாங்க, நிறைய பாசம் வைப்பாங்க, பற்று வைப்பாங்க, அதெல்லாம் ரிவர்ஸ்ல கிடைக்கும், ரிவர்ஸ்ல ஆகும், கிடைக்காம போகும். அப்ப இவங்களுக்கு ஏற்படக்கூடியதுதான் அந்த பற்றற்ற தன்மை. ஆனா பொதுவாகவே நல்ல குணம் இருக்கும், கோபம் இருக்கும், பட்டுன்னு வெளிப்படையா பேசிடுவாங்க. அதனால பகைகள், குறிப்பா பக்காக்குங்கிறவங்க உறவுகள், இவங்களோட பகையும் இருக்கும். தலைமை பண்பு இருக்கும், மற்றவங்களை அடக்கி ஆளணும்னு நினைப்பாங்க, அல்லது தான் சொல்றதை கேட்கணும்னு நினைப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அரசு வேலையில இருக்கிறது அல்லது அரசால ஆதாயம் பெறது இவங்களுக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு அந்த அமைப்பு விடுகிறது. மேசராசியை பொறுத்தவரையிலும் நிறைய அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில. பார்க்கறதுக்கு நல்ல தோற்ற பொலிவும் இருக்கும். இவங்களுடைய 2ஆம் பாவகம் என்பது ரிஷபம். நல்ல உணவுகளை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு கொஞ்சம் சரியில்லை, அதுல கொஞ்சம் பழைய உணவாக இருக்கு அப்படின்னா அதை தவிர்ப்பாங்க. ரிஷபம் என்பது காலபுருஷத்தின் 2ஆம் பாவகம். அதனால இவங்களுக்கு நல்ல இனிமையான பேச்சு இருக்கும். ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க பாருங்க, கணவன் அல்லது உறவுகள், அவங்க கிட்டதான் அந்த கோபத்தை காட்டுவாங்க, வெளிப்படையா பேசுவாங்க, டக்குன்னு பேசிடுவாங்க. ஆனா மனசுல வச்சுக்க மாட்டாங்க. நல்ல குணம் இருக்கும், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணமும் இருக்கும், பரந்த மனப்பான்மையும் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்ல தோற்ற பொலிவு இருக்கும், பேசிய நிறைய காரியத்தை சாதிப்பாங்க. குறிப்பா இனிமையான பேச்சும் இவங்க கிட்ட இருக்கும். 3ஆம் பாவகம் என்பது மிதுனம். நிறைய அலைச்சல்கள், பயணம் இருக்கும், சிறுதூர பயணங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டிராவலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாவே இருக்கும். ஆனா இவங்க கம்யூனிகேஷனை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்கள், நண்பர்கள் மற்றும் உறவுகள், வாழ்க்கை துணைவர், இவங்க எல்லாமே இவங்க சொல்றதை ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கிட்டு அதனால ஒரு கான்ட்ரவர்சிலே இருக்கிற மாதிரி இருக்கும். 3ஆம் பாவகத்தின் அதிபதி புதன், செவ்வாய்க்கு ஆகாது. அதனால பாத்தீங்கன்னாக்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை கூட கொஞ்சம் நல்லா பழகிட்டு இருப்பாங்க, திடீர்னு சண்டை போட்டுக்குவாங்க, சில பிரிவுகள் வரும். ஹெல்ப் பண்ணா திரும்பி அதை எதிர்பார்த்தாங்கன்னா அந்த ஹெல்ப் கிடைக்காது இவங்களுக்கு. அதே போல இளைய சகோதரத்தோட கருத்து வேறுபாடு, சகோதர வழியில ஒரு பகை, மூத்த சகோதரத்தோட கருத்து வேறுபாடு இருக்கும், சகோதர வழியில ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கும். இவங்களே ஹெல்ப் பண்ணாங்கன்னா கூட அந்த ஹெல்ப்பால பெருசா நன்மை இல்லாம இருக்கும், அல்லது ஒரு கருத்து வேறுபாடோடய இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் சகோதர வழியில கூட. 4ஆம் பாவகம் என்பது கடகம். கடகத்தின் அதிபதி சந்திரன். தாயார் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க, தாயாரின் உறவுகள் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பாங்க. அதே போல இவங்களுக்கு வீடு, வாகனம், சொத்துக்கள் இதெல்லாம் எளிமையாக தாய் வழி உறவுகளாலேயோ அல்லது இவங்களே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம்.
அதே போல 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சூரியன், 5ஆம் பாவகம் சிம்மம். இந்த சிம்மம் மட்டும் பாத்தீங்கன்னா சிம்மாதிபதி 11ஆம் பாவகத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். கும்பத்துல சூரியன் இருந்து புரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து 5ஆம் பாவகத்தை பாக்குது. இந்த 5ஆம் பாவகத்துல வேற எந்த பாவ கிரகமும், குறிப்பா சனி, ராகு போன்ற கிரகங்கள், கேது போன்ற கிரகங்கள் இல்லை அப்படின்னாக்க கண்டிப்பா அவங்களுக்கு அரசு பணி உண்டு. அரசு வேலைக்கு போவாங்க, அரசால் ஆதாயம் பெறுவாங்க, அரசியல்ல புகழ் பெறுவாங்க. அதே போல பிள்ளைகளால் ஆதாயம் வரும், பிள்ளைகள் மூலம் நல்லாவே இருக்கும். 5ஆம் இடத்திலேயே சூரியன் ஆட்சி பெற்று இருக்காரு அப்படின்னாக்க அரசு வேலை அப்பயுமே கிடைக்கும். ஆனா தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா தந்தை ஒரு மதிக்கத்தக்க மனிதராக இருப்பார். சூரியனை பொறுத்தவரையிலும் இங்க மேஷத்துல உச்சமாகக்கூடிய கிரகம். அதனால பாத்தீங்கன்னாக்க ஒரு தலைமை பண்பு, அரசு பணிக்கு போகணுன்ற எண்ணம், அதனால அதுக்கே முயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலை, அந்த முயற்சியில ஒரு வெற்றியும் இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. மேலும் தந்தையால ஆதரவு உண்டு, தந்தையின் சொத்துக்கள் வரும். அதே சமயத்துல இந்த சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கு அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு இந்த தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க 5ஆம் இடத்திலே சூரியன் இருக்குன்னா குழந்தை பாக்கியம் லேட் ஆகும், குழந்தை பிறக்கிறது லேட் ஆகும், மேரேஜ் லேட் ஆகும். 5ஆம் பாவகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கு அப்படின்னாக்க அவங்களுக்கு ஒண்ணு சீக்கிரம் மேரேஜ் ஆனா கூட குழந்தை பாக்கியம் தள்ளி போட்டுட்டு இருப்பாங்க, அல்லது குழந்தை பாக்கியம் பிறக்கிறதுல ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் இருக்கும், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த 5 சூரியனை பொறுத்தவரை 6ஆம் பாவகத்துல இருந்தா கடன் இருக்காது, கடன் வாங்கினா கூட அதை கட்டிடுவாங்க, எதிரிகள் எதிர்ப்புகள்லாம் அழகா சமாளிப்பாங்க, வழக்குகளில் வெற்றி, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, இது மாதிரி நிறைய நன்மைகளும் இருக்கு. அதே சூரியன் 3ஆம் இடத்துல புதனோட வீடு மிதுனத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்குன்னு வச்சுங்களேன், பிறப்பிடத்துல இருக்க மாட்டாங்க, வெளிநாட்டுல வாழக்கூடிய யோகம்லாம் அவங்களுக்கு இருக்கும். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். சோ அதே போல இந்த சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிங்க தான், நல்லாவே இருப்பாங்க. பிள்ளைகளால பெருமை உண்டு, மகிழ்ச்சி உண்டு, பிள்ளைகளுடைய ஆதரவு உண்டு. இவங்களை விட பிள்ளைகள் நல்ல உயரத்துக்கு போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. பிள்ளைகளை கண்டித்தும் வளர்க்கக்கூடியவர்களாக மேசராசி நண்பர்கள் இருப்பாங்க. சரி, இப்போ இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் ஒரு ஈகோ, கொஞ்சம் கோபம், நீ இது செஞ்சா நான் இது செய்வேன், ஒரு கால்குலேட்டிவ், இந்த மாதிரிதான் இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணைவர் அமைவாங்க. அதாவது என்ன நீ செஞ்சா அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கும், இது செய் நான் அதை செய்யறேன். அதுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். துலாம் பாத்தீங்கன்னாக்க 7ஆம் பாவகம், இங்கே சுக்கிரனோட வீடுதான். ஆனா எவ்வளவுதான் சண்டை போட்டு ஒரு மனஸ்தாபத்தோடு இருந்தா கூட, ஒரு அன்பில்லைன்னா கூட பிரிய மாட்டாங்க. அதுதான் இவங்க கிட்ட இருக்கிறது ஒரு பொதுவான பலனா சொல்றேன். இப்ப தொழிலை பொறுத்தவரையிலும் 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சனி பகவான். சனி மேஷத்துல நீசமாகுது. சனி இங்க நீசமானாலையும் பாத்தீங்கன்னாக்க குறிப்பா இந்த மேலதிகாரிகளாக நீங்க இருக்கிறீங்கன்னாக்க கீழே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதே போல அவர்களால் உங்களுக்கு ஒரு மன வருத்தங்கள், அவர்களோடு பெருசா உறவாடக்கூடாது. அதாவது தனக்கு கீழ் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் அல்லது சக பணியாளர்களோட ரொம்ப இன்ட்ராக்ட் ஆகும்போது, குறிப்பா பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய பர்சனல்லாம் அவங்க கிட்ட சொல்றீங்க அல்லது அவங்களுக்கு உங்க பர்சனல் தெரியுதுன்னா அது பாதிப்பை கொடுக்கும். அப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி தான் இருக்கணும். நீங்க அவங்களோட உறவாடாம இருக்கிறது நல்லது. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க சகோதர வழி, என்னதான் நீங்க நன்மைகள் செய்தாலும் அங்க ஒரு மனஸ்தாபங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். சகோதர வழி நண்பர்கள் சில பேர், அவர்களோடையும் நீங்கள் பெரிதாக உறவாடாமல் இருப்பதே நன்மை. நண்பர்கள் எல்லாருக்கும் வேணும், நண்பர்கள் தான் முக்கியம் உறவுகளை விட அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். மேசராசிக்காரர்களுக்கு நண்பர்கள்லாம் இருப்பாங்க, ஆனா அந்த நண்பர்களுக்கு உதவக்கூடியவர்கள் யாருன்னாக்க மேசராசி நண்பர்களா தான் இருப்பாங்க. இவங்க தான் போய் உதவுவாங்க. ஆனா அந்த நண்பர்கள் கிட்ட இருந்து எந்த உதவியும் பெருசா வராது, அல்லது தேவைப்படக்கூடிய நேரத்துல ஒரு ஆறுதலான வார்த்தை கூட சில நேரங்கள்ல வராம போகும். அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட். இது எல்லாருக்கும் கிடையாது, இது ஒரு பொது பலனா சொல்றேன். ஒரு 20% பீப்புள்ஸ் இதுல எப்பயுமே விதி விலக்குகள்ல வருவாங்க, அவங்களுக்கு இது நான் சொல்ல கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னாக்க இன்னொன்னு முக்கியமா, இந்த மேசராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் ஒரு இடத்துல பிரச்சனை ஆகுது அல்லது நண்பர்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட, இல்ல அக்கம் பக்கம் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை போய் தீர்த்து வைக்கக்கூடிய அந்த தலைமை பண்பு இவங்க கிட்ட இருக்கும். இவங்களதான் கூப்பிடுவாங்க, பஞ்சாயத்து பண்ணி வைங்க, பைசல் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. இவங்களும் போயிட்டு தன்னுடைய கைடன்ஸால அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு வருவாங்க. அது கரெக்டாகவும் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், சொந்த தொழில் செய்தாலும் வாழ்க்கையில முன்னேறக்கூடியவர்கள் மேசராசி நண்பர்கள். தொழில் சிந்தனை நிறையவே இருக்கும். குடும்பத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட எதையாவது தொழில செய்து சாதித்து பேர் புகழ் வாங்கணும்ன்றதுல தான் அதிக எண்ணங்கள் இருக்கும். அப்போ அதுவும் ஒரு காரணம், திருமண வாழ்க்கையில சில கான்ட்ரவர்ஷியல் ஏற்படுவதற்கு. மேலும் இவங்களுக்கு குரு பகவானை பொறுத்தவரை 9ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வராரு.
அப்போ வந்து பாக்கியஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு வந்து இவங்க ஜாதகத்துல நல்லா இருக்கு, சுக்கிரனும் நல்லா இருக்குன்னா இவங்க லைஃப் எந்த பிரச்சனையும் இல்லை. பொருளாதாரம் இருக்கும், பிள்ளைங்களால பெருமை இருக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், பணம் இருக்கும், அதே போல வீடு வாகனம் செல்வங்கள்லாம் சேர்த்துருவாங்க. இந்த குரு கெட்டு இருக்காரு, நீசம் ஆயிட்டாரு, அஸ்தங்கம் ஆயிட்டாரு, 6, 8, 12ஆம் இடங்கள்ல மறைவுல போய் உட்காந்துட்டாருன்னாதான் பணத்தை அப்பப்போ செலவு பண்ணிட்டு வாழ்க்கை ஒரு ஏற்ற இறக்கமா இருக்கும். ஒரு ஜான் ஏறுனா முளம் சறுக்கிற மாதிரி இருக்கும். பணம் வந்த விரயங்கள் ஏற்படும், அல்லது வரவில் தடைகள் ஏற்படும், யாருக்காவது கொடுத்துட்டு அது வாங்குறதுல பெரும் பிரச்சனைகளுக்கு உள்ளாவார்கள். அதை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை மிக அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு ஆன்மீக விஷயத்தில் அதிக ஈடுபாடும் இருக்கும். பொதுவாகவே மேசராசி நண்பர்களுக்கு ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 40 வயசுக்கு மேல கடவுள் பக்தி நிறைய வரும். ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபடுவாங்க. இப்ப இவங்க எந்தெந்த ராசியில மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னா முக்கியமா கன்னி ராசி, விருச்சக ராசி, அதே போல மகரம் மற்றும் கும்பராசி. இந்த ராசிகள்ல மேரேஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்க கன்னி ராசியோட மேரேஜ் பண்ணும்போது அது வந்து சஷ்டகம். மேலும் வந்து கன்னிக்கு வந்து புதன், அதே போல மேஷத்துக்கு செவ்வாய், செவ்வாய் புதன் பகை. அப்போ வந்து ஒரு ஆப்போசிட் மென்டாலிட்டியோட தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். வாழ்க்கை துணையிட்ட இருந்து எதிர்ப்புகள் தான் கிடைக்கும். நிறைய எதிரிகள், எதிர்ப்புகள் அல்லது வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாம் அவங்க ரூபத்துல தான் வரும். இந்த மாதிரி ராசி பொருத்தம் இல்லை அப்படின்னாக்க இது ரொம்ப முக்கியம். மைண்ட் வைஸும் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க. விருச்சிக ராசியோடையும் உறவாடக்கூடாது. விருச்சிகத்தோட உறவாடும் போது இவங்களை போலவே வந்து எமோஷனல், கோபம், வேகம் டைப் உள்ளவங்க தான் விருச்சிகமும். அப்போ வந்து 2 பேருக்குமே ஒரு 7ஆம் பொருத்தன்ற மாதிரி சண்டை சச்சரவாவே இருந்துகிட்டு இருக்கும், பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க மேஷராசிக்கு மகரம் ராசி மற்றும் கும்பராசியில் இருப்பவர்களோடையும் திருமணம் செய்யக்கூடாது. மகரம், கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடுகள். அது வந்து செவ்வாய், இந்த சனி செவ்வாய் பகை. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஈர்ப்பு இருக்கும். பட் அதை நம்பிட்டு போயிட்டு கல்யாணம் பண்றதோ அல்லது நம்பிட்டு போய் காதலிச்சு கல்யாணம் பண்றதோ எல்லாம் பண்ணாக்க எப்பயும் சதா சச்சரவுகள், பிரச்சனைகளோடய வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதான். ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கு, கலஸ்திர தோஷம் இருக்கு, இந்த ராகுக்கு எது இருக்கு, ஒருத்தருக்கு இல்ல, செவ்வாய் தோஷம் ஒருத்தருக்கு இருக்கு, இன்னொருக்கு இல்ல, இந்த மாதிரி எல்லாம் இருந்தாக பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதே போல பாத்தீங்கன்னாக்க 7ஆம் பாவகமாக வரக்கூடியது துலாம். துலாம் ராசியும் ரிஷப ராசியும் கன்சிடர் பண்ணலாம். ஆனா சமசப்தம ராசி என்பதால் ஜாதக பொருத்தம் ரொம்ப கீனா பார்க்கணும், நல்ல டீட்டெயிலா பார்க்கணும் ஜாதக பொருத்தத்தை. அது ஓகேன்னா, தோஷங்கள்லாம் இல்லைன்னா கன்சிடர் பண்ணலாம். துலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்க 7ஆம் பொருத்தமா இருக்கும், சண்டை சச்சரவாவே இருக்கும். நான் பெரியாள் நீ பெரியாள் என்ற ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க நான் சொல்றதான் நீங்க கேட்கணும், நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன்ற அந்த கான்ட்ரவர்ஷியல் வந்து 2 பேருக்குள்ளயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பிரிய மாட்டாங்க. துலாமுல கல்யாணம் பண்ணும்போது பிரியாம இருப்பாங்க. தோஷங்கள் இல்லைன்னா சொல்றேன். சப்போஸ் தோஷம் இருந்தா அதுவும் பிரச்சனை தான். அதனால தோஷம் இல்லைன்னா கூட கன்சிடர் பண்ணலாம். ஆனாலும் சண்டை போட்டுக்கிட்டே கூட வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க, சந்தோஷமாவும் வாழ்வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரிஷபமும் அதே மாதிரிதான். முக்கியமா வந்து கன்னி ராசி, விருச்சிகம், மகரம், கும்பம் இந்த ராசிகளை தவிர்க்கிறது மேச ராசிக்கு நல்லது. இவங்களோட வந்து குறிப்பா வந்து கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னா கூட அது செட் ஆகாது உங்களுக்கு. நாளைக்கு வந்து ஒரு மிஸ்லீடிங்கா போகும். அதனால வந்து நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பணப்பட்டுவாடா, பண பரிவர்த்தனை எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மேசராசி பிறந்தவங்க பொறுத்தவரையிலும் இந்த ராசிகளுடன் பெருசா உறவாடாம இருக்கிறது வந்து உங்களுக்கு ஏழரைச்சனி காலகட்டத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதுதான் அங்க முக்கியம். குறிப்பா வந்து காதல் அல்லது அவங்களோட திருமணம் போன்றவையெல்லாம் ஈடுபடும் போது உங்களுக்கு வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஜாதக பொருத்தம் பார்த்து முடிவெடுங்க எதுனாலையும். இது வந்து ஒரு பொது பலனாதான் நான் சொல்றேன். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.